வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் தலைப்பு செய்திகள். துவம்சமான இஸ்ரேலின் ரெமோன் விமான நிலையம். அனைத்து வான் பாதுகாப்புகளையும் முறியடித்து தாக்கிய ஹவுதிகள். பலர் காயமடைந்துள்ளதாக உண்மையை முதன்முறையாக ஒப்புக்கொண்ட ஆக்கிரமிப்பு. ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மீது 7 தாக்குதல்கள். பல லட்சம் செட்டிலர்கள் பங்கர்களில் தஞ்சம். விழிப்பிறங்கி நிற்கும் ஆக்கிரமிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் கத்தாரில் உள்ள தோஹா நகரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியமை மத்திய கிழக்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. நான் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளின் தலைவர்களை கூட்டி ஹமாஸின் பயங்கரவாத தலைவர்கள் மீது ஒரு துல்லியமான தாக்குதலை மேற்கொள்ள அனுமதி வழங்கினேன் என்று பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்திருந்தார். அத்துடன் ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் நெத்தன்யாகு வலியுறுத்தியிருந்தார். அதேவேளை அமெரிக்கா இந்த தாக்குதலில் தொடர்பு படவில்லை எனவும் குறித்த தொடர்பில் அதிருப்தி அடைவதாகவும் தெரிவித்திருந்தது. இஸ்ரேலின் இந்த மோசமான நடவடிக்கைக்கு எமக்கு பதில் தாக்குதல் நடத்த உரிமையுண்டு எனவும், இருப்பினும் நாங்கள் மத்தியஸ்தம் செய்யவே தீர்மானித்துள்ளோம் எனவும் கத்தார் அறிவித்துள்ளது. வான் பாதுகாப்பு அமைப்புகளை முறியடித்து யெமனின் ஆளில்லா விமானம் இஸ்ரேலின் ரெமோன் விமான நிலையத்தை துவம்சம் செய்துள்ளது. யெமனின் இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாக முதன்முறையாக ஆக்கிரமிப்பு நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் வெளியாக இருக்கும் வீடியோ ஒன்றில் ஒரு இஸ்ரேல் பெண் கடவுளே எங்களை காப்பாற்று என்று கூக்குரலிடும் பதிவு ஆவணமாகி உள்ளது. விமான நிலையத்திலிருந்து கரும்புகை வெளியாகும் காட்சிகளும் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. இஸ்ரேல் தரப்பில் இதுகுறித்து கூறும்போது 4 ஆளில்லா விமானங்கள் ஏமன் ஏவியதாகவும் அதில் 3 விமானங்களை இடைமறைத்து அளித்ததாகவும் ஒரு விமானம் இலக்கை தாக்கியதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளது. இதனால் அபாய எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டு வான் போக்குவரத்து பல மணி நேரம் நிறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் யஹ்யா சாரி கூறுகையில், ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தின் பல இலக்குகள் குறிவைக்கப்பட்டு துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ரெமோன் விமான நிலையம் தாக்கப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. நெஹான் பாலைவனத்தில் உள்ள 3 முக்கிய இஸ்ரேலிய ராணுவ நிலைகள் 3 ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கப்பட்டுள்ளது. அஸ்கலாவில் ஒரு முக்கிய இடம் தாக்கப்பட்டுள்ளது. பெங்கூரியன் விமான நிலையம் ஆளில்லா விமானத்தின் மூலம் நகர்க்கப்பட்டுள்ளது. அஸ்தாத் நகரத்தில் உள்ள முக்கிய தளம் 2 ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கப்பட்டுள்ளன. எஃபா நகரத்தில் உள்ள முக்கிய தளம் தாக்கப்பட்டுள்ளது. ஏமன் ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் அதன் நல்ல கூட்டணி நாடுகளின் பலகட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறப்புகளையும் ஏமாற்றி இலக்கை சரியாக தாக்கியுள்ளன. இதன் மூலம் அதிநவீன போர் தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளதாக பறைசாற்றிக் கொள்ளும் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளின் முகத்திரை கிழிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விமான நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு சேவை வழங்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாங்கள் விமான நிலையங்களை குறிவைப்போம். எனவே பின் விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. இன்னும் பல இலக்குகள் உள்ளன. இறைவன் நாடினால் அந்த இலக்குகள் என்ன என்பதை இந்த உலகம் அறியும் என்றும் யஹ்யா சாரி குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.